நீலகிரியிலிருந்து தமிழக வெற்றிக் கழக கட்சி மாநாட்டிற்கு சென்ற இளைஞர் உயிரிழந்ததால் அவரது குடும்பம் ஆதரவற்ற நிலையில் தவித்து வருகிறது. கோத்தகிரி பகுதியைச் சேர்ந்த 18 வயதான ரித்திக் ரோஷன் என்பவர் வேலைக்கு சென்று தனது வயதான தந்தை, உடல்நிலை சரியில்லாத தாய் மற்றும் தங்கை என மூவரையும் பார்த்து கொண்டு வந்துள்ளார். இந்த நிலையில் தாவேகா மாநாட்டிற்கு சென்ற அவர் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தார். குடும்பத்திற்கு உறுதுணையாக இருந்த ஒரே மகன் இறந்த நிலையில் ஆதரவு இல்லாமல் குடும்பத்தினர் தவித்து வருகின்றனர். இதனால் தாவேகா கட்சியினர் இறந்தவர் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். என் பேர் கௌதம்ங்க. ரித்திக் ரோஷன் என் மருமகன் தாங்க. முந்தா நேற்று கட்சி மீட்டிங்காக போனாங்க. போயிட்டு அங்கே வெயிலில் தாக்கமா என்னன்னு தெரியல, மூச்சு திணறியே இறந்துட்டான்னு நேற்று சாயந்தரம் தாங்க எங்களுக்கு தகவல் வந்தது. அது என்னன்னா, அவனும் படிப்பை நிறுத்திட்டு கொரியருக்கு தான் வேலைக்கு போயிட்டு இருந்தான். போயிட்டு அவன் தான் அந்த குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தான். அம்மாவும் உடம்பு சரியில்லாதவங்க, தங்கச்சும் உடம்பு சரியில்லாத, தங்கச்சி படிக்க வச்சதும் அவன் தாங்க. இதுக்கு மேலே அவன் குடும்பம் என்ன நிலமாகும்னு தெரியாது எங்களுக்கு. இதுக்கு மேலே ஏதாவது அந்த கட்சிக்காரங்க அந்த படிப்புக்கும் அவங்க அம்மா மருத்துவ செலவுக்கெல்லாம் கொஞ்சம் உதவி பண்ணால் நல்லா இருக்குங்க. வேறு எதுவும் நாங்கள் கேட்கல. என் பேர் அசோக். சரிங்களா, ரித்திக் ரோஷனோட மாமா வேணும், எனக்கு மருமகன் வேணும். விஜய் மாநாடுக்கு 20ஆம் தேதி நைட்டே கிளம்பி 21ஆம் தேதி காலைல 4 மணிக்கெல்லாம் கிரவுண்டுக்கு வந்துட்டாங்க. அங்கேருந்து ஈவினிங் தான் அவனுக்கு முடியாமல் போயிருந்துருக்கு. மாநாடு நடக்கும் போது தான் முடியாமல் போயிருந்துருக்கு. அங்கே உள்ள கிரவுண்டில் உள்ள மெடிக்கல் கேம்ப்லேயே ட்ரீட்மெண்ட் பார்த்து அங்கே உள்ள டாக்டர் இன்ஜெக்ஷன் மாத்திரைலாம் கொடுத்துருக்காங்க. முடிச்சுட்டு நைட்டு கிளம்பும்போது பறவைகிட்ட நிப்பாட்டி சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு கூட அந்த பையனுக்கு வாமிட்டிங் ஆயிருக்கு. சமையல் நிப்பாட்டி வாமிட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இவனை பார்த்துருக்காங்க. பேச்சு மூச்சே இல்லை. அதோட அங்கேருந்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்கள இந்த லோக்கலில் இருந்தவங்கள்ட்ட கூப்பிட்டு பேசி பக்கத்தில் அந்த பிஹெச் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் செக் பண்ணியிருக்காங்க. உயிர் போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸுக்கு பேசி மதுரை ஜிஆர்எஸ்க்கு மாற்றினாங்க. ஆனால் ஒரு சில ஊடகங்களை சொல்கிறாங்களாம், அவன் மாநாடுக்கே வரல, மாநாடுக்கு வராத ஒருத்தனுக்கு எப்படி மாநாட்டில் வந்தான்னு சொல்கிறீங்க அப்படின்னு. மாநாடுக்கு வந்தான்றதுக்கு எல்லா விதமான ஆதாரமும் இருக்கு. அவங்க அங்கேருந்து வரும்போது கோத்தகிரிலேருந்து கீழே இறங்கும் போது டோல்ல வண்டி நம்பர், போலீஸ் செக் போஸ்ட்ல வண்டி நம்பர் கொடுத்துருக்கானுங்க. இது போக கேம்ப்பு கிரவுண்ட்ல மாநாடு நடந்த கேம்ப் தான் ட்ரீட்மெண்ட்டே பார்த்துருக்காங்க. அப்படி இப்படி மாநாடுல கலந்துக்கலன்னு சொல்றாங்க. அதனால தயவு செய்து ஒரு சில ஊடகங்கள்லாம் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன், உண்மை எதுன்றத நேராக சம்மந்தப்பட்டவங்களை விசாரிச்சு பதிவு பண்ணுங்க. இது எப்படின்னா, இன்னொரு விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழக வெற்றி கழக தலைவரோட தலைவர் இருக்காரு பாருங்க, அவரோட கவனத்துக்கும் நிர்வாக கவனத்துக்கும் இது போன்று மீண்டும் உங்க ரசிகரோ உங்க கட்சி தொண்டரோ அவர் குடும்பத்துக்கு இந்த நிலைமை ஏற்படாம கொஞ்சம் பாதுகாத்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா பண்ணியிருந்தா நல்லா வந்திருக்கும். பாதி பேருக்கு சாப்பாடு இல்லைன்றாங்க, தண்ணி இல்லைன்றாங்க, அவ்வளோ கூட்டம் சரியில்லை. ஆனா என்ன விஷயம்னா, அவங்க பார்த்து இந்த குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது செஞ்சா நன்மைன்னு நாங்க நினைக்கிறோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.